अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்கின்ற திருமங்கை ஆழ்வார் சோழ நாட்டை அனுபவிக்க தலைப்பட்ட பொழுது முதலிலே தில்லை திருச்சித்திர கூட்டத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானங்கள் 2 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே முதல் பதிகத்திலே அந்த தில்லை திருச்சித்திர கூட்டத்திற்கு சென்று சேருங்கள் என்று நமக்கு உபதேசித்தவர், 2வது பதிகத்திலே தாம் சென்று சேர்ந்து அவனை அனுபவித்த பிரகாரத்தை நமக்கு தெரிவிக்கின்றார். அந்த திவிதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய திருநாமம் கோவிந்தராஜன் என்று இருக்கின்றபடியினாலே அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் கண்ணனாக அவதரித்தவனே என்று வேறில்லை என்பதாக திருவுள்ளம் கொண்டு அவனுடைய கிருஷ்ணாவதார சரித்திரங்கள் பலவற்றையெல்லாம் தெரிவித்து இப்படியெல்லாம் செய்த எம்பெருமான் என்றோ சித்திரகூடத்து உள்ளான், இந்த சித்திரகூடத்திலே எழுந்தருளிருக்கின்றான் என்று இப்படி அந்த எம்பெருமானுடைய சரித்திரங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார். அவன் வெண்ணெய் திருடியது, மருத மரங்கள் நடுவிலே நடந்து சென்றது, கோவர்தனத்தை கொடையாக எடுத்து பிடித்தது என்று பல பல சரித்திரங்கள் கீழே பல பல பாசுரங்களிலே அனுபவித்தவர். இப்பொழுது அடுத்தபடியாக, அதாவது 4வது பாசுரத்திலே அவர் என்ன அனுபவிக்கிறார் என்றால், 4வது பாசுரத்திலே அவன் காளியனுடைய தலையிலே தன்னுடைய திருவடிகளை வைத்து அந்த காளியனை அடக்கினான் அல்லவா, அந்த சரித்திரத்தை நினைவிலே கொள்ளுகிறார். அதாவது கண்ணபிரான் தினந்தோறும் மாடு மேய்க்க செல்லுகிற வழக்கம் உண்டு. கூட பலராமன் அவரும் இவருடைய திருமேனிக்கு காவலாக வருவாராம். ஆனால் ஒரே ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், அன்றைய தினம் பலராமன் கூட வரவில்லை. ஏகதாத்து வினாராமம் கிருஷ்ணோ பிருந்தாவனம் யயவ் என்று புராணமும் தெரிவிக்கின்றது. ராமம் வினா என்றால் ராமன் இல்லாமலே, பலராமன் இல்லாமலே இவர் மாடு மேய்க்க சென்று விட்டார். அன்றைய தினம் கண்ணபிரான் புதிதாக ஒரு வழியாக செல்ல முற்பட்டான். அந்த வழியிலே போக வேண்டாம், அந்த வழியிலே ஒரு பெரிய விஷப்பாம்பு இருக்கிறது, அது மிகவும் கொடியது என்று கூட வந்தவர்கள் தோழர்கள் எல்லாரும் தடுத்தும் கூட கேளாமல் அங்கே சென்றான். அந்த வழியாக சென்றான். அங்கே இவன் போன பொழுது அங்கே ஒரு பெரிய பொய்கையிலே பெரிய விஷத்தை கக்கிக் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு, அதுதான் காளியன் என்ற பாம்பு, அங்கே சீறிக்கொண்டு கிடந்ததாம். உடனே கண்ணபிரான் அந்த பாம்பை அடக்க வேண்டும் என்பதற்காக அதன் தலையிலே குதித்து விட்டான். உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள் அத்தனை பேரும் அஞ்சினார்கள், கண்ணபிரானுக்கு என்ன ஆகிவிடுமோ என்று. இருந்தவர்கள் ஆங்காங்கே அப்படியே மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டார்களாம். நாம் கண்ணனை இழந்து விட்டோம் என்றே நினைத்து மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டார்களாம். ஆண்டாள் கூட போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரை என்று பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறாள். போர்க்களமாக என்னால் போர்க்களத்திலே எப்படி போர் வீரர்கள் ஆங்காங்கே விழுந்து கிடப்பார்களோ அதுபோல மூர்ச்சையடைந்த ஆயர்கள் எல்லாம் அந்த கரையிலே விழுந்து கிடந்தார்கள் என்று இதற்கு அருமையான விளக்கத்தை கூட வியாக்கியானத்திலே ஆச்சாரியர்களுக்கு பட்டர் அருளி செய்வர் என்று காட்டியிருக்கிறார்கள். இப்படி ஆட்சியர்கள் எல்லாம் அஞ்சினார்கள் அல்லவா, கண்ணனுக்கு என்ன ஆகுமோ என்று. அதை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். 4வது பாசுரத்திலே வளைக்கை நெடுங்கண்மடவார் ஆக்கியர் அஞ்சி அழைப்பா தளைத்தவிழ் தாமரை பொய்கை கண்டடம்பு கண்டருகானா முளைத்தழைத்தழல் நாகத்து உச்சியில் நின்னதுவாட திளைத்தமர் செய்து வருவான் சித்திரகூடத்துள்ளானே. வளைக்கை நெடுங்கண் மடவார் என்றால் திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய கோபிகைகள், அவளெல்லாம் வளைக்கை என்றால் கைகளிலே வளையை அணிந்திருக்கிறார்கள். நெடுங்கண் என்றால் நல்ல அழகிய கண்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் இப்பொழுது சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களுடைய அச்சத்தாலே அந்த வளைகள் கழன்று அவர்கள் உடலிழைத்து வளைகள் கலந்து விழுகின்றன. அவ்வளவு அழகிய கண்கள் அச்சத்தாலே மிரண்டு கிடக்கின்றன. அதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும்.
கண்ணபிரான் அந்த பாம்பின் வாயிலே குதித்த பொழுது நடந்த நிகழ்ச்சி. வளைக்கை நெடுங்கண் மடவார் ஆய்ச்சியர் அஞ்சி அழைப்ப. அஞ்சி என்னால் ஐயோ கண்ணனுக்கு என்ன ஆகிவிடுமோ என்று அச்சத்தாலே ஓவென்று கூக்குரலிட்டார்கள் அல்லவா, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆய்ச்சியர் அஞ்சி அழைப்ப. ஆனால் கண்ணபிரான் அவற்றையெல்லாம் லட்சியம் செய்யவில்லை. என்ன செய்தான் அவன்? ஆய்ச்சியர் அஞ்சி தழைத்தவள் தாமரை பொய்கை, அதாவது மிகவும் நன்றாக பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை பொய்கை, அந்த தாமரை பொய்கை தன் தடம் பூக்கு, அந்த மிகவும் குளிர்ச்சியான அந்த தடாகத்திலே குதித்தான் கண்ணபிரான். தன் தடம் புக்கு என்ன செய்தான் என்றால் அண்டர் காண. இந்த இடத்திலே அண்டர் என்கிறது அங்கே இருக்கக்கூடிய இடைப்பிள்ளைகளை சொல்லுகிறது. அதாவது அந்த கோபாலர்கள் கண்ணனுடைய தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்தான் என்றால் அந்த பாம்பின் மீது தன்னுடைய திருவடிகளை வைத்து மிக அற்புதமாக நடனமாடினான் என்று அதைத்தான் சொல்லுகிறார்கள். தழைத்தவிழ் தாமரை பொய்கை தண்டடம்புக்கு அண்டர் காண முளைத்த எயித்து அழல் நாகம் என்றால் நெருப்பை உமிழ்கின்றதாய் விஷப்பற்களை உடையதான அந்த கொடிய நாகம், அந்த நாகத்தினுடைய தலைமையிலே தன்னுடைய திருவடிகளை வைத்தான். காளியனுடைய தலைமையிலே திருவடிகளை வைத்தான். முளைத்த எயிற்று அழல் நாகத்து உச்சியில் நின்று என்று அதனுடைய மேலே இருந்து கொண்டு திளைத்து அமர் செய்து வருவான் என்று. திளைத்து என்றால் அதிலே கூட அவன் மிகவும் ஈடுபட்டு அந்த காரியத்தை செய்து அந்த பாம்போடு போராடி அந்த பாம்பையும் அடக்கினான் அல்லவா. ஆக ஒரு பாம்பின் தலைமையிலே காலை வைத்து அந்த பாம்போடு போர் செய்து அந்த பாம்பை அடக்கின கண்ணபிரான் இப்பொழுது இங்கே என்ன செய்கிறான் என்றால் ஆதிசேஷனாகிற பாம்பின் கீழே அவன் கொடையாக இருந்து கொண்டு இவனுக்கு காப்பாக இருக்க அதன் கீழே சயனித்துக் கொண்டு இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்று சொல்லும்படியாக திளைத்தமர் செய்து வருவான். அவன்தான் சித்திரகூடத்து உள்ளான் என்று இந்த 4வது பாசுரத்திலே இப்படி அனுபவித்தவர். அடுத்தபடியாக 5வது பாசுரத்திலே அவனை தெரிவிக்கின்றார். அப்படி அவன் திருவாய்ப்பாடியிலே நடந்து வருகின்றான். அதுவும் நப்பின்னை பிராட்டியை அவன் மணந்து கொள்வதற்காக அப்படி வருகின்ற பொழுது அவன் வருகின்ற அந்த காட்சி அது எப்படி இருக்கிறது என்றால் அதை மிக அழகாக வர்ணிக்கிறார். பருவ கருமுகிலொத்து முத்துடை மாகடலொத்து அருவித்திரள் திகழ்கின்ற 1000 பொன்மலையொத்து உருவக் கருங்குழலாய்ச் சிதிரத்து இனமால் விடசற்று தெருவில் திளைத்து வருவான் சித்திரகூடத்துள்ளானே. உருவக் கருங்குழல் ஆய்ச்சி என்கிறது நப்பின்னை பிராட்டியை குறிக்கின்றது. அதாவது மிகவும் அழகிய உருவத்தை உடையவளாய் நப்பினை தோகமையிலனைய நப்பினை என்று சொல்லப்பட்டபடி மிக அழகான கருங்குழலை உடையவளாம் அந்த நப்பின்னை பிராட்டி. ஆகையினாலே உருவக் கருங்குழல் ஆய்ச்சியான நப்பின்னைக்காக அவன் தெருவில் வருவான், திளைத்து வருவான். மிகவும் ஆனந்தத்தோடு அப்படி அந்த நப்பின்னை பிராட்டியை அடைய போகிறோம் என்று ஆரவாரத்தோடு அவன் தெருவில் திளைத்து வருகிறானாம் கண்ணபிரான். அப்படி வருகின்ற பொழுது அவன் எப்படி இருக்கிறான் என்றால் பருவ கருமுகில் ஒத்து என்றால் அப்படியே மேக கூட்டம், நன்றாக நீரை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கால மேகம் எவ்வளவு கரிய நிறத்தை உடையதாக இருக்குமோ அதை போலவன்றோ இருக்கிறான் என்று இவன், அதாவது மழை பெய்ய வேண்டிய பருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு முகிலானது எப்படி இருக்குமோ அதை ஒத்திருக்கிறான் கண்ணபிரான் என்று பருவ கருமுகிலொத்து. அதற்கு மேலே மற்றொரு உதாரணமும் சொல்லுகின்றார். அவன் அங்கே வருகின்ற பொழுது நிறைய முத்து மாலைகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறானாம் தன்னுடைய தோள்களிலே. ஆகையினாலே தூரத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது என்றால் முத்துடை மாகடலொத்து என்றால் முத்துக்கள் எல்லாம் கடலிலே திரண்டு கிடக்கும் என்று சொல்லுவதுண்டு. முத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு கடலே எழுந்து நடந்து வருகிறார் போல என்றும் அங்கே கண்ணபிரான் இருக்கிறான் என்பதை சொல்லுகின்றார். முத்துடை மாகடலொத்து. அதற்கு மேலே அந்த எம்பெருமான் நல்ல பச்சைமா மலை போல் மேனி என்கின்ற உயர்ந்த திருமேனி, அந்த திருமேனியிலே இப்படி வெள்ளை வெளேர் என்ற முத்துக்கள் ஆபரணங்கள் எல்லாம் இவன் அணிந்திருப்பதை தூரத்திலிருந்து பார்த்தால் அது எப்படி இருக்கிறது என்றால் மேலே தெரிவிக்கிறார் பாருங்கள். அருவித்திரள் திகழ்கின்ற 1000 பொன்மலையொத்து. ஒரு பெரிய பொன்மலையாம். அந்த பொன்மலையிலே அருவிகள் எல்லாம் பெருகுகின்றனவாம். அது எப்படி இருக்குமோ, அதாவது எம்பெருமானுடைய திருமேனி
இங்கே பொன்மலை போலே அவன் அணிந்திருக்கிற அந்த முத்து வடங்கள் எல்லாம் அருவி போலே தோற்றுகின்றபடியினாலே அருவித்திரள் திகழ்கின்ற 1000 பொன்மலை ஒத்து, இப்படியெல்லாம் அதாவது மேகத்தை போலே முத்துக்களை தருகின்ற அதாவது வாரிக்கொண்டு வருகின்ற கடலை போலே அருவிகள் பெருகுகின்ற ஒரு மலையை போலே தெருவில் திளைத்து வருகிறான் கண்ணபிரான். தெருவில் திளைத்து எதற்காக வருகிறான் என்றால் இப்படி மிகவும் ஆரவாரத்தோடு தெருவிலே அழகாக நடந்து வருகிறான். ஒரு மலை மேகத்தை போலே கடல் போலே மலை போலே அவன் நடந்து வருகிறான் என்னால் எதற்காக வருகிறான் என்றால் உருவ கருங்குழல் ஆய்ச்சி திறத்து இன மால்விடை செற்று என்று அந்த நப்பின்னை பிராட்டிக்காக 7 எருதுகள், விடை என்றால் 7 எருதுகள், அதாவது விடை என்றால் எருதுகள், அந்த இனமால் விடை செற்று அந்த செற்ற வீரஸ்ரீ தோற்ற அந்த எருதுகளை எல்லாம் அடக்கின அந்த மேனாணிப்பு தோற்ற அவன் நடந்து வருகின்ற அந்த கோலத்தை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு அழகாக இருக்கிறது. அப்படி தெருவில் திளைத்து வருவான் என்றோ இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்றால் சித்திரகூடத்துள்ளானே என்று இந்த திருச்சித்திரகூடம் என்கிற திவ்யதேசத்திலே அவன் எழுந்தொழி இருக்கிறான் என்று இப்படி அருளி செய்கின்றார். இன்னமும் விசேஷித்து பெரியோர்கள் கூறுவது என்னவென்றால், இப்படி ஆழ்வார் அந்த சித்திரக்கூட்டத்தை எம்பெருமானை சேவிக்க சென்ற பொழுது எம்பெருமான் பிரம்மோற்சவ நிமித்தமாக வீதியிலே புறப்பாடுகள் கண்டருளி கொண்டிருந்தான் என்றும் அதைத்தான் ஆழ்வார் சேவித்து இப்படி தெருவில் திளைத்து வருவான் என்று வீதியிலே எழுந்தொழுகிறான் எம்பெருமான். அவன் எழுந்தொழுகிற பொழுது எப்படி இருக்கிறது என்றால், அன்றைய தினம் நப்பின்னை பிராட்டிக்காக திருவாய்ப்பாடியிலே எழுந்தருளின காட்சி அது எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் இப்பொழுதும் இருக்கிறது என்று அந்த திருச்சித்திரக்கூட்டத்து எம்பெருமானை அனுபவிக்கிறார் ஆழ்வார் என்று பெரியோர்கள் நமக்கு அற்புதமான பொருளை காட்டி இருக்கிறார்கள். இன்னமும் சித்திரக்கூடத்து எம்பெருமானுடைய அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.